ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிரில் சிக்கன் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஜூஸியாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கிரில் சிக்கன் செய்யறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்ல பெரிய பெரிய பீசஸாக எடுத்துக்கோங்க. லெக் பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதை ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி வரும். இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவோட அளவுகளும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜூஸி அண்ட் டேஸ்டியான கிரில் சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீடியோ ரொம்பவே லென்த்தியாக இருக்குங்கிறதுக்காக நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்குறேன். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் கூட மசாலாலாம் நல்லா ஒரு 1 ஹவருக்காவது நல்லா சோக் பண்ண வச்சிடுங்க. அல்லது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஓவர் நைட் கூட வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நான் இந்த பவுல்லேருந்து ஒரு பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வரைக்கும் வச்சு எடுக்க போகிறேன். கடைசியாக நான் இதில் கசூரி மேத்தி ஆட் பண்ண போகிறேன். இது இந்த கிரில் சிக்கனுக்கு ரொம்பவே டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கசூரி மேத்தியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1 ஹவர் வரைக்கும் நல்லா சோக் ஆகி வரட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம கிரில் சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வச்சுருக்கிற ஓவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ண விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான கிரில் சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்படி இந்த சிக்கன் பீசஸில் மசாலாலாம் நல்லா கோட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.